வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு. இந்த ஸ்பீட்ல அது கரெக்டா சீரா போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய மூட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது இந்த பிளட் ஃப்ளோ வந்து கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அப்படி மூட் சேஞ்ச் பண்ணணும் இல்லை பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டோனட்டோடைய ஸ்மெல் மட்டுமே உங்களுக்கு அதை பண்ணும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டான ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம டோனட்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா எங்கே பார்த்துருப்போம், மோஸ்ட்டாக மால்ஸில் பார்த்துருப்போம். இல்லைனா நம்ம தேட்டர்லலாம் படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இன்டர்வல் டைமில் அந்த டோனட்டை வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருப்போம். அந்த டோனட்டோடைய ஸ்மெல் மட்டுமே உங்களுக்கு பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிஷியமா ஆன்சென் கியோன்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டல் தான் இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலேயே பழமையான ஹோட்டல். ஏன்னா 705 ADயிலிருந்து இந்த ஹோட்டல் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ வரைக்கும் இது ஆப்ரேஷனில் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஒரே ஃபேமிலி தான் இந்த ஹோட்டலில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஜெனரேஷன் மாறி போனாலும் இந்த ஹோட்டல் இப்போ வரைக்கும் கரெக்டாக ரெனோவேட் பண்ணிட்டு அந்த ஒரு ஐகானை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலேயே பழமையான ஹோட்டல் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 52 ஜெனரேஷன் வரைக்கும் இந்த ஹோட்டல்ஸ் பார்த்துருச்சான். இதுக்கப்புறமாவும் இன்னும் நிறைய ஜெனரேஷன் பார்க்கும், அந்த அளவுக்கு நாங்கள் ரெனோவேட் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் பில்டிங் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குண்டு ஏன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போவே இந்த நியூக்ளியர் வெப்பன் ஆனது வெடித்து செதறும் போது யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுடைய கண்ணில் அந்த ரெட்டினாவே இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல் ஒயிட்டாக ஆகிற லெவலுக்கு அதோடைய வெடிப்புத்தன்மையானது இருந்துச்சு, அதோடைய வெளிச்சமானது இருந்துச்சு. இந்த உலகத்தையே ஒரு உழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடூரமான பிளாஸ்ட் பார்த்த யாருக்குமே கண்ணு தெரியல. அண்ட் யாரெல்லாம் அவங்க கண்ணை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய லென்ஸே தெரியாதுன்ற லெவலுக்கு ஃபுல் ஒயிட்டில் தான் இருந்திருக்கு. உங்கள் பாடியை நீங்கள் ஃபேட்டே இல்லாமல் கரெக்டான ஃபிட்னஸில் தான் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ண முடியும். எப்படின்னா உங்களுடைய வெயின்ஸ் எல்லாம் தெரியணும். இப்போது உங்களோட வெயின்ஸ் எந்த அளவுக்கு விசிபிளாக தெரியுதோ, நரம்பெல்லாம் எந்த அளவுக்கு விசிபிளாக தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பாடியை ரொம்ப ஃபிட்டாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலேயே ஃபேட் உங்கள் உடம்புல கரெக்டாக இருக்கா, பேட் கொலஸ்ட்ரால்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த உலகத்திலேயே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் சிண்ட்ரோமேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. என்னப்பா சொல்கிற, இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த சிண்ட்ரோமேக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தான் வயசானாலும் அவங்களுக்கு வயசே ஆகாது அப்படின்றது தான் விஷயம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு ஒரு வயசு மாதிரியே இருப்பாங்க. இப்படி ஒரு மனிதனும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில். அண்ட் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இந்த சிண்ட்ரோமேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. பாம்பு கடிச்ச உடனே மனிதர்கள் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிருப்போம். காரணம் என்னென்னா அதோடைய வெனம், அதோடைய விஷத்தன்மை அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த விஷத்தை தனியாக ஒரு பிளட்டில் மிக்ஸ் பண்ணி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதுக்காக ஒரு கண்ணாடி ஜாரில் ஒரு பிளட்டை வச்சு அதில் டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி வெனமஸான ஸ்னேக்கை கொண்டு போய் அதோடைய வெனமை கக்கும் போது அந்த பிளட் அப்படியே களி மாதிரி ஆகிடுது. எப்படி லிக்விட் ஸ்டேஜில் இருக்கோ அப்படி இல்லாமல் சாலிடான ஸ்டேஜுக்கு மாறிடுது. இதனால தான் அந்த பிளட் ஃப்ளோ நம்மளுடைய ஹார்ட்டுக்கு போய் பம்ப் சரியாக ஆகாமல் நிறைய பேர் உயிரிழந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாம்போடைய விஷத்தன்மை அந்த அளவுக்கு கொடுமையானது. விஷமுறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆனதுக்கு காரணமும் அதான். ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய பிளட்டில் அந்த விஷம் கலந்துரும். கடல்வாழ் உயிரினங்களில் நிறைய அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு. அதில் ஒன்று இந்த பேரல் ஐ ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிறதுலையே ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு தலை இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் அப்படின்னா இந்த பேரல் ஐ ஃபிஷ் தான். இது தூக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய தலையில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத முதல் கொண்டு உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அது நார்மலாக எப்படி ஒரு உயிரினம் வாழுமோ அதே மாதிரி தான் வாழும். அதனாலேயே இது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லயன், டைகர் இதெல்லாம் தான்ப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அனிமல் காட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வேட்டையாடும், அதோடைய வேலைகளை அது பார்த்துக்கும், பார்க்குறதுக்கும் பயங்கரமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும், இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்தோட உல்ஃப் தான்ப்பா தனியாக நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சிங்கத்தையோ புலியோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ட்ரெயின் பண்ணி எப்படியாவது சர்க்கஸில் அதை ஷோ காட்ட வச்சிடலாம். ஆனால் இந்த உல்ஃப் மட்டும் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஓநாய், நரி இதெல்லாம் வந்து அதுக்கு என்ன இஷ்டமோ அதை மட்டும்தான் பண்ணும். அதுக்குன்னு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் இந்த சிங்கம், புலி இந்த மாதிரிலாம் அதுக்கு வேற ஒருத்தவங்க சொல்லி கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அப்போ காட்டில் தனித்து செயல்படக்கூடிய ஒன்று இந்த உல்ஃப், ஓநாய், நரி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.